ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் பார்க்கலாம். சரி, இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்டர் ஆஃப் குரூப்னா நமக்கு ஆல்ரெடி என்னென்னு தெரியும். ஆர்டர் ஆஃப் குரூப் அப்படின்னா குரூப்புக்குள்ளே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் குரூப். அந்த கவுண்ட் தான் வந்து ஆர்டர் ஆஃப் குரூப். சரி, ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படின்னா குரூப்புக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் இருக்கும். அதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, இப்போ அது வந்து அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். என்னென்னா, ஏன்றது குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட். இந்த ஏன்ற எலமெண்ட்டை எத்தனை தடவை நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். அந்த எத்தனை தடவைன்ற கவுண்ட் இருக்குல்லையே, அதுதான் என். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் குரூப். இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இங்கே அடிஷனுக்கு ஐடென்டிட்டி 0. சரி, இப்போ நான் வந்து மாடுலோ 4ல் இன்டீஜர் எடுத்திருக்கேன் அண்டர் அடிஷன். ஸோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா பின்னாடிலாம் கொஞ்சம் நிறையா யூஸ் ஆகும். இது வந்து ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் தேவை கிடையாது, ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, இதுக்கு என்ன பண்ணணும், ஆட் பண்ணும்போது 4 வர இடத்துலலாம் 4 மல்டிபிள்ஸில் வரக்கூடிய இடம் 4, 8, 12, 16, 20 இந்த மாதிரி மல்டிபிள்ஸில் வரக்கூடிய இடத்துல எல்லாமே 0 போடணும். 4 தாண்டி போகிற எல்லா நம்பர்ஸுக்குமே வந்து அதோட ரிமைண்டர் எழுதணும் 4ஆல் டிவைட் பண்ணி. ஸோ இது பார்ப்போம். 0 + 0 0, 0 + 1, அப்புறம் வந்து 0 + 2 2, 0 + 3 3, அடுத்து 1 + 0, 1 + 1 வந்து 2, 1 + 2 3, 1 + 3 வந்து 4. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 0. அடுத்தது 2 + 0 2, 2 + 1 3, 2 + 2 4. அதை வந்து ரிமைண்டர் 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. 2 + 3 வந்து 5. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1. அடுத்து 3. அடுத்து இங்கே வந்து 4 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. ஸோ 3 + 2 5, இதோட ரிமைண்டர் 1. 3 + 3 6, இதோட ரிமைண்டர் 2. ஸோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ண தெரியணும். சரி, இப்போது நான் இதில் இருக்க எலமெண்ட்ஸுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஆர்டர் ஆஃப் ஒன்னோட ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 1 நான் எத்தனை தடவை ஆட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் இல்லாமல் வரணும். ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 + 1 + 1 + 1னா 2. அந்த 2 வந்து கண்டிப்பாக 4 இதில் வராது. அடுத்து 1 + 1 + 3 அதுவும் வராது. இப்போ பாருங்கள், 1 + 1 + 1 வந்து 4. ஸோ இப்போ எனக்கு 4 கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ அதாவது என்னென்னா 4 டைம்ஸ் 1 போட்டிருக்கேன். அதாவது இதுதான் 4 டைம்ஸ் 1 போட்டிருக்கேன். 1 போடும்போது எனக்கு 4 கிடைக்குது. அந்த 4ஓட ரிமைண்டர் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 4ஓட ரிமைண்டர் வந்து 0. எனக்கு ஐடென்டிட்டி கிடைக்கிது. ஓகேவா? அப்போ இதோட ஆர்டர் என்னென்னா இந்த n 4 தான் இதோட ஆர்டர். இப்போ 2க்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் போடும்போது வெறும் 1 2 தான். ஸோ 2 + 2 4. ஸோ எப்போவுமே வந்து லீஸ்ட் பாசிபிள். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து இன்னும் நீங்கள் ஒரு 4 1 சேர்த்து 8 ஆக்கிட்டு அப்போது நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் 0 தான் வரும். ஆனால் எது வந்து இருக்கிறதுல லீஸ்ட்டோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரி, இப்போ இங்கே பாருங்கள். 2 + 2 வந்து 4. அப்போ இது எத்தனை டைம்ஸ் 2 போட்டிருக்கோம்? 2 டைம்ஸ் 2 போடும்போது நமக்கு 4 கிடைக்கிது. அந்த 4ஐ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0. ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஐடென்டிட்டி கிடைக்கிது இல்லையா? அடுத்து 3 பாருங்கள். 3 + 3னா 6 இல்லையா? இப்போ 6ஐ வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2 வரணும். நமக்கு வந்து ரிமைண்டர் 0 வரணும். அது வரையும் நம்ம போடணும். அடுத்து 3 + 3 6 வந்து வராது. அடுத்து 3 9 வராது. 9க்கும் ரிமைண்டர் பார்த்திங்கன்னா 1 வரும் இல்லையா? ஸோ 8 டைம்ஸ் 1 வரும். அடுத்து இன்னொரு 3 போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 12 வரும். ஸோ 12 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் இல்லாமல் வரும். அதாவது 4 டைம்ஸ் நான் 3 போடும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்கிது. அது ஐடென்டிட்டி வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ இந்த 4, இந்த 2, இந்த 4 இதெல்லாம் இருக்குது. இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ அப்போ 3ஓட ஆர்டர் வந்து 4, 2ஓட ஆர்டர் 2, 1ஓட ஆர்டர் வந்து 4. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபைனைட்டான குரூப்ஸுக்கு. இன்ஃபைனைட் குரூப்ஸுக்கு ஆர்டர் வந்து இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். சரி, இப்போ வந்து அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து a⁴n = ஐடென்டிட்டி. ஸோ மல்டிப்ளிகேஷனோட ஐடென்டிட்டி வந்து 1. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட்லி காமனாக எடுக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். 1 -1 இமேஜின் நம்பர் i, அப்புறம் வந்து -i. சரி, இதுதான் வந்து நான் குரூப்பில் இருக்க எலமெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி வந்து இமேஜினரி நம்பர்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜின் நம்பர் பற்றின ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு 1ஓட ஆர்டர் பார்ப்போம். 1ஓட ஆர்டர் வந்து எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1 கிடைக்கும். ஸோ 1 டைம்ஸ் போட்டாலே போதும். அப்போ இதோட ஆர்டர் வந்து 1. அடுத்து -1ஐ எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1 கிடைக்கும்? 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஐடென்டிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ இந்த
அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் -1 2 தடவை பண்ணேன்னா எனக்கு ஐடென்டிட்டி கிடைக்குது. ஸோ இந்த இதுதான். ஸோ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், இந்த n தான் இங்கே ஆர்டர். இங்கே பாருங்கள் 4 தடவை பண்ணணும், 4 தடவை பண்ணால் தான் எனக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 4 தான் ஆர்டர். இங்கே 2 தடவை பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து ஆர்டர். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு எப்படி இருக்கும், அடிஷனுக்கு இந்த மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது இதை பேஸ் பண்ணி வர தியரம்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இஃப் G இஸ் அ ஃபைனைட் குரூப். ஸோ ஃபைனைட் குரூப்ன்ற வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க, இன்ஃபைனைட் குரூப்ஸ்க்கு கிடையாது. ஸோ இஃப் G இஸ் அ ஃபைனைட் குரூப் அண்ட் A பிலாங்ஸ் டு G, தென் ஆர்டர் ஆஃப் A டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. சரி, இப்போது ஜின்ற ஒரு ஃபைனைட் குரூப்பில் ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறாங்க. அந்த எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து ஜியோட ஆர்டரை டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, இதோட எக்ஸாம்பிள்ஸ்லேயே நம்ம பார்த்துருவோம். சரி, இங்கே பாருங்கள், ஆர்டர் ஆஃப் குரூப்போட ஆர்டர் வந்து 4. இப்போ நான் வந்து ஐயோட ஆர்டர் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து ஏ. ஸோ இதான் வந்து ஆர்டர் ஆஃப் ஏ, இங்கே வந்து ஐ எடுத்துக்கிறேன். சரி, இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ இதோடது என்ன, இது குரூப்போட ஆர்டரு. இது அதில் இருக்க எலமெண்ட்டோ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன். நான் ஆர்டர் ஆஃப் ஐ சூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இதோட ஆர்டர் வந்து 4. இப்போ பார்த்தீங்கன்னா 4 டிவைட்ஸ் 4 கரெக்டு தானே, ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இது கூட செக் பண்ணி பாருங்கள், வேறு எதுக்கு செக் பண்ணலாம், இதுக்கு கூட செக் பண்ணி பாருங்கள். 3யோட ஆர்டர் எடுத்து குரூப்போட ஆர்டர் வந்து இங்கே 4, இதோட டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும். அதுதான் வந்து இந்த தியரம். அடுத்தது வந்து, இஃப் G இஸ் அ ஃபைனைட் குரூப் and A belongs to G, then A power order of group equal to identity. சரி, சேம் இதுவும் அதே மாதிரி தான். நம்ம இது ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம குரூப்லேருந்து சூஸ் பண்ணிக்குவோம். அந்த எலமெண்ட்டு பவர் அதோட ஆர்டர் வந்து போட்டிங்கன்னா ஐடென்டிட்டி கிடைக்கும். சரி, இப்போ இதுக்கு வந்து நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா, இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஏ குரூப்போட ஆர்டர் இதோட நம்ம இது பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்குன்றது தான் இது. ஸோ இங்கே ஏவோட என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, -1 சூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னோட -1 தான் ஏ. ஸோ பவரில் வந்து ஆர்டர் ஆஃப் குரூப் இருக்கணும். ஆர்டர் ஆஃப் குரூப் வந்து 4. எனக்கு இதை மல்டிப்ளை 4, ஸோ -1 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ ஐடென்டிட்டி 1 கிடைக்கிது. இது மாதிரி நீங்கள் எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ -y எடுத்துக்கோங்க, ஆர்டர் ஆஃப் குரூப் வந்து 4. ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கும் வந்து ஐடென்டிட்டி கிடச்சிரும். ஸோ அப்போ குரூப் எலமெண்ட் ஏ அதோட பவரில் வந்து ஆர்டர் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஐடென்டிட்டி கிடச்சிரும். ஸோ இது மல்டிப்ளிகேஷனுக்கு. அடிஷனுக்கு எப்படி வரும்னா, ஆர்டர் ஆஃப் G டைம்ஸ் A ஈக்குவல் டு ஈன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ அடிஷனுக்கு செக் பண்ணுங்கள். அதாவது ஆர்டர் ஆஃப் G டைம்ஸ் A ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. சரி, இப்போ எங்கள் ஆர்டர் ஆஃப் Gன்றது 4 டைம்ஸ் ஏன்றது எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் ஏ வந்து நான் 2 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 4 டைம்ஸ் 2 போடும்போது அதாவது என்ன அப்படின்னா 2வை 4 தடவை எழுதணும். பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகணும். ஸோ 2 + 2 + 2 வந்து 4 6 8. ஸோ இப்போ 8 டிவைடட் பை 4, ரிமைண்டர் வந்து 0. இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், ஐடென்டிட்டி வந்து கிடைக்கும். சரி, இப்போ இதாக வந்து இந்த தியரம். அடுத்தது வந்து சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆய்லர்ஸ் தியரம் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஃப் n is a positive integer and a is relatively prime to n, then a power and the Euler function congruence to 1 mod n. ஸோ இதோட ரிலேட்டிவ் ப்ரைம்ன்ற இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ என்னையும் ஏவையும் நம்ம சூஸ் பண்ணுறோம்ல, ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும், அதாவது கோ ப்ரைமாக இருக்கணும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஜிசிடி ஆஃப் a, n வந்து 1. அதாவது இப்போ ஏன்ற நம்பருக்கும் என்னன்ற நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் வந்து 1 மட்டும்தான் இருக்கணும். சரி, அதை தான் வந்து கோப்ரைம் அல்லது ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நான் ஏன்ற நம்பரை நான் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து இதை 4ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து என்னை வந்து நான் எப்படி சூஸ் பண்ணணும்னா, இதுக்கும் இப்போ நீங்கள் 2 போடக்கூடாது. 2ன்ற நம்பர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2ம் 4 வந்து காமனாக 2 டேபிளில் டிவைட் ஆகும். நமக்கு 1ல் மட்டும் தான் டிவைட் ஆகணும். அப்போ என்ன சூஸ் பண்ணிக்கலாம்னா 3 போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம், 7 போட்டுக்கலாம். இந்த மாதிரி என்ன போட்டாலும் சரி, இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு காமனான டிவைசர் 1 மட்டும்தான் கிடைக்கும்.
ஸோ இப்போ நான் 7 போடுறேன். இப்போ 4ஐயும் 7ஐயும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 1 மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் அல்லது கோ ப்ரைம்னு சொல்லுவாங்க. இதோட டிவைசர் வந்து 1, அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து 1 அப்படின்னு எழுதிருக்காங்க. சரி, இப்போது ஆய்லர் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபை ஆஃப் என்னா என்னன்னு பார்ப்போம். ஃபை ஆஃப் என் வந்து கவுண்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் n தட் ஆர் கோ ப்ரைம் டு n. இதோட மீனிங் என்னன்னு நம்ம பார்ப்போம். சரி, இப்போ என்ன 1 2 3 4 5 நிறைய சூஸ் பண்ணியிருக்கேன் நான். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5 சொல்லுவோம், அப்போ தான் உங்களுக்கு இது எல்லாமே புரியும். சரி, இப்போது நான் 5ன்ற நம்பர் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த 5ன்ற நம்பருக்கு கீழே இருக்க நம்பர்லாம் நான் சூஸ் பண்ணணும். அந்த நம்பருக்கும் 5க்கும் இருக்க காமன் டிவைசர் 1 மட்டும்தான் இருக்கணும். சரி, இப்போது 5 ஃபஸ்ட் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த 1க்கும் 5க்குமான காமன் டிவைசர் 1 தான். அப்போ இந்த 1 சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நம்பர் 2. இப்போ 2க்கும் 5க்குமான காமன் டிவைசர் 1 தான். அப்போ இந்த நம்பரும் ஓகே, செலக்ட். அப்போ இந்த 5. அடுத்த நம்பர் 3. 3க்கும் 5க்கும் காமன் டிவைசர் 1 தான். அப்போ இதையும் எடுத்துக்கலாம். 4 5. 4க்கும் 5க்கும் காமன் டிவைசர் 1. அப்போ இந்த நம்பரையும் சூஸ் பண்ண. அடுத்து இந்த நம்பரையும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது 5க்கு கீழே இருக்க பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தட் ஆர் கோ ப்ரைம் டு n. அப்போ 5க்கு கீழே இருக்க நம்பர்ஸ் இதெல்லாம் தான் இதெல்லாம் வந்து கோ ப்ரைமாக இருக்குது, அதாவது ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குது. இதோட காமன் டிவைசஸ் வந்து 1 இருக்குது. சரி, அப்போ இந்த 4 நம்பருமே நம்ம கோ ப்ரைமாக எடுத்துக்கலாம். அப்போ இதோட கவுண்ட் என்ன, 4. அப்போ ஃபை ஆஃப் n, அதாவது இதோட மீனிங் என்னென்னா ஃபை ஆஃப் 5 வந்து 4. இந்த கீழே இருக்க எத்தனை நம்பர்ஸோ அந்த நம்பர்ஸ் எழுதணும், 4 நம்பர்ஸ். சரி, இப்போ 6க்கு பாருங்கள். சரி, இப்போ 6க்கு ஃபஸ்ட்டு 1 6 எடுத்துக்கோங்க. அப்போ 1 6 எடுத்திங்கன்னா இது ரெண்டுக்கும் காமன் டிவைசர் 1 தான். அப்போ 1 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 6 எடுங்களேன். இப்போ இது ரெண்டுக்கு காமன் டிவைசர் 1 தவிர என்ன வந்துருச்சு, 2 வரும். அப்போ 2 1 மட்டும்தான் நமக்கு வரணும். இங்கே வந்து ரெண்டையுமே 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். அப்போ இது எடுத்துக்கக்கூடாது. அடுத்து 3 டேபிள் போங்க. அடுத்து 3ன்ற நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கும் காமன் டிவைசர் இருக்குது. 3 டேபிளால் நம்மளால் பண்ண முடியும். நமக்கு 1 தான் வரணும். அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கூடாது. 4 4. அடுத்த நம்பர் 4. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அடுத்து 5 எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கும் காமனான டிவைசர் 1 தான். அப்போ இதை எடுத்துக்கலாம். அப்போ 1ம் 5ஐயும் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்போ இது வந்து 2 நம்பர் தான் நமக்கு வருது. ஸோ அப்போ 6க்கு கீழே 2 நம்பர் தான் கோ ப்ரைமாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஆய்லர் நம்பர். இதுக்கான ஃபை ஆஃப் n. அப்போ ஃபை ஆஃப் 6 என்ன அப்படின்னா 2 தான். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் 7க்கு 4க்கு 3க்கு 2க்கு 1க்கு இது எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதோட கவுண்டிங் எழுதுங்க. அதுதான் வந்து ஃபை ஆஃப் n. சரி, இப்போ இதில் இன்னொரு நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கோ இன்னும் அடுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் 2 3 5 7 இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குல்ல. ஸோ எங்கெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கோ அதுக்கான ஆய்லர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மைனஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ 2னா 1ஆக இருக்கும், 3னா 2ஆக இருக்கும், 5னா 4ஆக இருக்கும், 7னா 6ஆக இருக்கும். அதாவது அந்த நம்பரை ஒரு நம்பர் மைனஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஆய்லர் ஃபங்க்ஷனில் வந்து இப்போ இந்த nன்ற நம்பர் வந்து 2 3 5 7ன்ற ப்ரைம் நம்பராக இருந்தது அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா nலேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ n-1. அப்போ nன்ற நம்பர் ப்ரைமாக இருந்ததுன்னா n-1ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். மித்த நம்பர்ஸ்க்கு அப்படி சொல்ல முடியாது. ஒன்லி ப்ரைம் நம்பர்ஸ்க்கு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஸோ இப்போ ஃபை ஆஃப் n ஈக்குவல் டு n-1 இஃப் n இஸ் ப்ரைம். சரி, அடுத்தது வந்து இப்போ இந்த ஆய்லர்ஸ் தியரமில் இருக்க இதை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். சரி, இப்போது நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், ஏவையும் என்னையும் சூஸ் பண்ணணும். அந்த ஏவும் என்னும் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும். ஸோ அப்போ நான் இங்கே வந்து 3 5ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 3க்கு 5க்கு ஒரு காமன் டிவைசர் 1 தான். அப்போது ஏக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்னுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 3 5 ஆஃப் 5 கன்க்ரூன்ஸ் டு 1 mod 5. சரி, அப்போ ஆய்லர் ஃபங்க்ஷனில் 5 எப்படி கண்டுபிடிக்கிறது, 5க்கு கீழே எந்ததெல்லாம் கோப்ரைமாக இருக்கோ அதோட ஆன்சர் தான். அப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5 ஆஃப் 5 5க்கு கீழே கோப்ரைமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் 4 நம்பர்ஸ் மட்டும்தான். அப்போ 5 ஆஃப் 5 4ன்னு எழுதலாம். அப்போ 3/4 கன்க்ரூன்ஸ் டு 1 mod 5. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ 3/4 என்ன கிடைக்கும், 3 3s are 9, 9 3s are 27, and 27 3s are 81 வரும் இல்லையா. ஸோ 81 கன்க்ரூன்ஸ் டு 1 mod 5. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 81 5ஆல் டிவைட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். அந்த 1 தான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ கரெக்டாக இருக்கும் இந்த கன்க்ரூவன்ஸ் ரிலேஷன். இதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் தரேன். இது என்ன மீனிங்னா, இப்போ ஏ கன்க்ரூவன்ட் டு பி மாட் என், இதோட மீனிங் என்னென்னா இந்த ஏ மைனஸ் பியை இந்த என் வந்து டிவைட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் இதோட மீனிங்கு. ஸோ இங்கேயே செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஏன்றது இங்கே 81, பின்றது 1, என்னன்றது 5. அப்போ 81 மைனஸ் 1 5 டிவைட் பண்ணும். கரெக்டு தானே? ரிமைண்டர் இல்லாமல் ரிமைண்டர் 0வோட டிவைட் பண்ணும். அப்போ 80/5 நீங்கள் போடும்போது ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0வாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ரிலேஷன் கரெக்டாக தானே வருது. ஸோ நீங்கள் எந்த 2 ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ரிலேஷன் வந்து கரெக்டாக வரும். அதுதான் வந்து ஆய்லர்ஸ் தியரம் ப்ரைம் நம்பர்ஸுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்தது. அடுத்தது ஃபெர்மட்ஸ் தியரம். ஃபெர்மட்ஸ் தியரம்ன்றது அதோட கொஞ்சம் ஒரு இது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இஃப் பி இஸ் அ ப்ரைம் நம்பர் அண்ட் ஏ இஸ் எனி இன்டீஜர் நாட் டிவிசிபிள் பை பி, தென் ஏ பவர் ப்ரைம் கன்க்ரூவன்ட் டு ஏ மாட் ப்ரைம். சரி, இதோட மீனிங் என்னென்னா, பீன்ற நம்பரை நம்ம ப்ரைமாக எடுத்துக்கணும். ஏன்றது எந்த ஒரு இன்டீஜராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது வந்து பியால் டிவைட் ஆகக்கூடாது. ஸோ இதோட மீனிங், இப்போ நான் பிக்கு 5 எடுக்கிறேன் அப்படின்னா ஏவை நான் 2வாக எடுக்கலாம். ஆனால் ஏவை நான் 10ஆக எடுக்கக்கூடாது. ஆனால் 10ஆக எடுத்தேன்னா இது ரெண்டுக்கும் காமன் டிவைசர் இருக்குது. 15ஆக எடுத்தாலும் காமன் டிவைசர் இருக்கும். அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டுக்கும் டிவைசஸே 1ஆக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா ஏ பவர் ப்ரைம் கன்க்ரூவன்ட் டு ஏ மாட் பி. சரி, இப்போ ஏக்கு 2ஆகவும் பிக்கு 5ஆகவும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 2/5 கன்க்ரூவன்ட் டு 2 mod 5. அப்போ 2/5ன்றது 32 கன்க்ரூவன்ட் டு 2 mod 5. இப்போ இதுக்கு நாங்கள் செக் பண்ணோம். இதோட நான் மீனிங் என்ன சொல்லியிருக்கேன், நான் 32 மைனஸ் 2வை இந்த 5 டிவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ரிலேஷனோட மீனிங்கு. அப்போ 32 மைனஸ் 2ன்றது 30 டிவைடட் பை 5. கண்டிப்பாக ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணோம். 0 ரிமைண்டரோட டிவைட் பண்ணோம். அப்போ இது கரெக்டு. ஸோ இது வந்து ஃபெர்மட்ஸ் தியரம். இது நீங்கள் எந்த 2 நம்பர் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரிலேஷன் சேம் கரெக்டாக வரும். சரி, இப்போ இதோட ஸ்பெஷல் கேஸ் இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இதையும் ஃபெர்மட்ஸ் தியரம். ஏ பவர் ப்ரைம் மைனஸ் 1 கன்க்ரூவன்ட் டு 1 mod ப்ரைம். இதோட மீனிங், ஸோ இதிலேருந்து இது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. ஏ பவர் ப்ரைம் கன்க்ரூவன்ட் டு ஏ mod பி. இப்போ ஏ இன்வர்ஸால் 2 பக்கமும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எப்படி எழுதலாம், ஏ பவர் பி மைனஸ் 1 கன்க்ரூவன்ட் டு இதுவும் கேன்சல் ஆகிடுடைய ஏ 1/a வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 1 mod பி. அவ்வளோதான். ஸோ இதை வந்து ரெண்டுமே சேம் தான் ஃபெர்மட்ஸ் தியரம் பொறுத்த வரையும். சரி, இப்போ வந்து நான் ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் சைக்ளிக் குரூப், பெர்முடேஷன் குரூப், ஹோமோமார்ஃபிசம், ஐசோமார்ஃபிசம், ஆட்டோமார்ஃபிசம், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.